இந்த ஒரு வார காலமாகவே சோசியல் மீடியாவில் இந்த லட்டு மேட்டர் தாங்க ஓடிட்டு இருக்குது. என்னன்னா வந்து திருப்பதியில் பக்தர்களுக்கு கொடுக்குற பிரசாதமாக கொடுக்குற லட்டில் வந்து அவங்க வந்து என்னத்தை மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மாட்டோட கொழுப்பையும் இந்த பன்றிகளோட கொழுப்பையும் மிக்ஸ் பண்ணி அதை நெய்யாக உருவாக்கி அது மூலமாக தான் வந்து இந்த லட்டெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு திடுக்கிடும் தகவலாக வந்து சொல்லி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக அது வந்து இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம நெட்டிசன்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா வந்து ஒரு பிரிவு மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏப்பா எங்களையெல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் கட்டுப்பாட்டில் நீங்கள் தயாரிக்கிற லட்டுலேயே வந்து இந்த விலங்குகளோட கொழுப்பெல்லாம் வச்சு தான் வந்து லட்டே தயாரிக்கிறீங்களாமே, இதெல்லாம் நியாயமா? எங்களை நான்வெஜ் சாப்பிடாதுன்னு சொல்கிற முதல்ல நீ வந்து இந்த லட்டு சாப்பிட்றத முதல்ல நிறுத்து அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசி கலாய்ச்சி விட்ருக்கானுங்க. சரி, இன்றைக்கி இதை பற்றின ஒரு விரிவான டாப்பிக்கை நம்ம இந்த ஷோவில் பேச போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் திருப்பதி லட்டில் வந்து இந்த மாட்டோட கொழுப்பு பன்றியோட கொழுப்பு கலந்துருந்தாலும் கூட இந்த நியூஸ் வந்து சென்சேஷனலாக கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து நியூஸ்லேயும் மீடியாலையும் எல்லாரும் நியூஸ் பத்திரிகையிலையும் பக்கம் பக்கமாக எழுதினாலும் விடிய விடிய மைக்கு பிடிச்சி பேசினாலோ திருப்பதியில் வந்து லட்டோட விற்பனையில் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட டெய்லி பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் லட்டுக்கு மேலே வந்து அசால்ட்டாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து சொல்கிறாங்க. என்னதான் ஒரு நெகட்டிவிட்டியான நியூஸ் வந்தாலும் கூட பக்தர்களுக்கு இன்னும் அந்த பிரசாதம் சாமியோட பிரசாதம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்னாலே வந்து அந்த லட்டு வந்து இன்னமும் வந்து நல்லா போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3.5 லட்சம்னா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேலே வருதுங்க. ஒரு மாதம் 15 லட்சத்துக்கு மேலே வந்து லட்டு விற்பனை வந்து போயிட்டுருக்குது. கணக்கு பார்த்தா ஒரு லட்டு வந்து 50 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்களா, கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே வருமானம் வந்துட்டு இருக்குது இந்த லட்டால். அப்படிப்பட்ட லட்டை வந்து உடனே வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களா? கிடையாது. அதே மாதிரி மக்களும் சாப்பிட்டு பழகிய மக்களும் வந்து அதை ஒரு பிரசாதமாக தான் பார்க்குறாங்களே தவிர்த்து அதில் என்னவோ மிக்ஸ் பண்ணிட்டு போட்டோமையா, அது வந்து மாட்டு கொழுப்பாக இருந்தாலும் சரி பன்றி கொழுப்பாக இருந்தாலும் சரி என்ன கொழுப்பு வேணால் போட்டு அடித்து விடுங்க, நாங்கள் வந்து அது வந்து ஒரு சாமி பிரசாதமாக தான் பார்க்குறோம், நாங்கள் எங்கள் வழக்கத்துக்கு மாற எதையும் செய்ய மாட்டோம், ரெகுலராக நாங்கள் லட்டை சாப்பிடுவோம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க மக்கள். இதை பார்த்தும் கூட என்னங்க இதில் பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்புன்னு தெரிஞ்சும் எப்படிங்க நீங்களாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரே பதில் என்னென்னா அது மேலே இருக்கிற நம்பிக்கை, அது ஒன்று மட்டும்தான் காரணம். கடவுள் நம்பிக்கை, பக்தி, இதுதான் வந்து முழுக்க முழுக்க காரணமாகவே இருந்திருக்குது. இல்லைன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வார காலமாகவே இந்த நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்குது. இருந்தாலும் லட்டோட விற்பனையில் கொஞ்சம் கூட சரியில்லை, அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால் பக்தர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கடவுள் மன்னிச்சிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் காமெடியான விஷயம் என்னென்னா அந்த சோசியல் மீடியாவில் பேசிக்கிற நபர்கள்லாம் எப்படி தெரியுமா அதை வந்து ஒரு மீமாக க்ரியேட் பண்ணுறாங்க. என்னது திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பா, இன்னும் பன்றி கொழுப்பா, இரு ஒரு டைம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்டை வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டு நான் அப்போவே நினச்சேன் இந்த லட்டில் ஏதாவது இந்த மாதிரி இருக்குன்னு, செம்ம டேஸ்டாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து மீமை போட்டு சிலரோட மனசை புண்படுத்துகிற விதமாகவும் பேசிக்கிறாங்க. இன்னும் என்னென்னா ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று வந்து தேவஸ்தானத்தில் மூலமாக அந்த மாட்டு கோமியத்தை எல்லாம் வந்து லட்டுக்கு மேலே தெளிச்சுட்டு அதுக்குண்டான அதுக்குண்டான கெட்ட விஷயங்கள் அப்படி தவறாக நடந்ததுக்கு பிராயச்சித்தமாக வந்து ஒரு யாக பூஜைகளை நடத்தி மாட்டு கோமியத்தை வந்து தெளிச்சு விட்டுருக்காங்க. அதை வந்து நக்கல் அடிக்கிற விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி மாட்டு கோமியத்தால் தெளிக்கிறதுனால அது அந்த தவறை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் மாடுங்கிறதே வந்து ஒரு விலங்கு தான். அந்த விலங்கு மூலமாக கிடைக்கிற பாலும் வந்து எப்படி வெஜ்ஜாகும், அதே மாதிரி அந்த பால்லேருந்து வர்ற நெய் மட்டும் எப்படி வெஜ்ஜாகும், அது மூலமாக லட்டை தயாரித்தா அது வந்து மாடுங்கிறதும் விலங்கு தானே, அந்த விலங்குலேருந்து கிடைக்கிற பாலோ நெய்யோ அது எப்படி வெஜ்ஜாகும், அதை எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க, எங்களையே சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்வி எழுப்புறாங்க. இதை யோசிச்சு பார்க்கும்போது அறிவியலுக்கே கொஞ்சம் ஆபத்தை தெரியுது. ஏன்னா இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு யோசிக்கும் போது நம்மளே வந்து குழம்பி போயிடுவோம். அந்தளவுக்கு வந்து இன்றைக்கெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு மீம் கிரியேட்டிங்காக வந்து பயங்கரமாக வந்து இந்த விஷயத்தை வந்து பெரிய லெவலில் மீம் போட்டு ஒரு சிலரை காயப்படுத்துகிற விதமாக தான் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியா வந்து இயங்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து நம்ம ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அந்த அறிக்கையில் தான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் தயாரிக்கிற லட்டுகளில் வந்து இந்த மாட்டோட கொழுப்பும் பன்றிகளோட கொழுப்பும் வாத்தோட முட்டையோட கொழுப்பும் மீன்களோட கொழுப்பும் வந்து மிக்ஸ் பண்ணி லட்டு வந்து தயாரிச்சிருக்காங்க. எப்படி வந்து இது மிக்ஸ் ஆச்சுன்னா வந்து
அந்த லட்டு தயாரிப்புக்கு பயன்படுத்தின நெய்யில் தான் வந்து இதெல்லாம் இந்த கொழுப்பெல்லாம் வந்து இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையை வந்து அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, போன ஆட்சியோட தவறான ஒரு வழிநடத்தலால் இந்த தவறு வந்து நடந்திருக்குது, ஒரு முறைகேடு நடந்திருக்குது, இப்படியெல்லாம் ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. அந்த நெய் வந்து எங்கேருந்து பாஸ் அவுட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு கம்பெனிலேருந்து தான் வந்து இந்த நெய் வந்து வாங்கியிருக்காங்க. மொத்த கொள்முதலும் அந்த திண்டுக்கல்லில் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. அந்த பார்ட்டி மட்டும்தான் வந்து இந்த விலங்குகளோட கொழுப்பை வந்து பயன்படுத்தி நெய்யை தயாரித்து அது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அனுப்பி அது மூலமாக தான் லட்டுகள் வந்து விற்பனையாக இருக்குது. இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நம்ம சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருந்தார். இதுதான் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து ஒரு பேசு பொருளாக வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம். இது சம்மந்தமாக வந்து நம்ம உணவு வல்லுநர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த உணவுகளை டெஸ்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஐஆர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து லட்டு தயாரிப்பில் இப்படியெல்லாம் பண்ண முடியுமா, ஒரு நெய்யில் வந்து மாமிசத்தோட அதாவது ஒரு இளங்கோட கொழுப்பை எடுத்து ஒரு நெய் தயாரித்து அது மூலமாக இப்படி உணவுப் பொருட்கள் தயாரிக்க முடியுமா, அது எந்த அளவுக்கு நன்மை தீமை அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து அந்த உணவு தயாரிப்பு வல்லுநர்கள்ட்டெல்லாம் கேட்டிருக்காங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா வந்து, இது வந்து யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தானே, உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாட்டோட கொழுப்பு, பன்றியோட கொழுப்பு, மீனோட கொழுப்பு, அதில் தயாரிக்கிற எண்ணெய், நெய் இதெல்லாம் வந்து யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் உணவுப் பொருட்களுக்கு தயாரிச்சுட்டு தான் இருந்தாங்க. முன்னொரு காலகட்டங்கள் எல்லாம் வந்து நெய் தயாரிப்புலேயும் சரி, இந்த உணவுப் பொருட்களுக்கு தயாரிக்கக்கூடிய பொருட்களாகட்டும் சரி, இந்த மாதிரி வந்து மேக்சிமம் வந்து விலங்குகளோட கொழுப்புல மூலமாக கிடைக்கிற ஆயில் ஆகட்டும், நெய்யாகட்டும், இதை தான் வந்து உணவுப் பொருட்களுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற பிஸ்கட்டில் கூட பன்றிகளோட கொழுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா வெளிநாட்டிலையும் சரி நம்ம நாட்டிலையும் சரி காமனாக நம்மளுக்கு தெரியாமையே வந்து இந்த மாதிரி கொழுப்புகள்லாம் வந்து நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய பொருட்களாகட்டும், பிஸ்கட்டுகளாகட்டும், இந்த மாதிரி க்ரீம் ஐட்டங்களாகட்டும், இதில் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் கலப்படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மேக்கப் பொருட்கள், அதாவது லேடிஸ் பயன்படுத்துகிற மேக்கப் பொருட்கள்லையும் கூட இந்த மாதிரி பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் கம்பல்சரி வந்து கலப்படம் இருக்குதுங்கிறாங்க. லிப்பாம் ஆகட்டும், லிப்டிக் ஆகட்டும், ஃபேஸ் மாஸ்க்கு, அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணுற க்ரீம்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த மேக்கப்பை கலைக்கிறதுக்கு ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது மேக்கப் ரிமூவர்னு சொல்லிட்டு அதுலேயும் கூட மேக்ஸிமம் வந்து கலந்துருக்குறாங்க. அந்த மீன் முட்டைகளோட ஆயில் இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக டெய்லி நம்ம பயன்படுத்துகிற பொருட்களில் கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நம்மெல்லாம் வந்து நான் பியூர் வெஜ்ஜு அப்படிங்கிற வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் இந்த விஷயங்கள்லாம் நம்மளை கிராஸ் ஆகி போயிட்டே இருக்குது. நான் பியூர் வெஜ்ஜு, நான் பியூராக வந்து மாமிசம் வந்து சாப்பிட்றதில்ல, எந்த இதையும் நான் தொடுறதில்ல அப்படின்னு வந்து யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுக்கு தெரியாமையே வந்து இந்த மாதிரி கலப்படங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதை வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய ஒன்று தான். இன்னும் சொல்ல போனால் கூட சாப்பிட்றதுல மட்டும்தான் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு பிரித்து பார்த்து சாப்பிட்றமே தவிர்த்து நமக்கு தெரியாமல் பயன்படுத்துகிற மெடிசன் ஆகட்டும், மாத்திரைகள்லாம் நீங்கள் போய் கண்டுபிடிக்க முடியுமா? மாத்திரையில் ஒரு காய்ச்சலுக்கு உண்டான மாத்திரையோ, சளிக்கு உண்டான மாத்திரையோ, இந்த மாத்திரையில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமா? இதில் வந்து விலங்குகளோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்மளால் அனலைஸ் பண்ணி முடியுமா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம நோட் பண்ண முடியுமா? ஆனால் மெடிசன்லையும் கூட இந்த மீன்களோட பங்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மீன்களை வந்து இந்த ரத்த அழுத்தம், ப்ரெஷரு, அப்புறம் உடம்புல முக்கியமான வியாதிகளுக்கெல்லாம் வந்து இந்த மீனில் எடுக்கக்கூடிய கொழுப்புகள் மூலமாக தயாரிக்கிற மாத்திரைகளுக்கு மிகப்பெரிய பவர் இருக்குதாம். அதனால் மீன்களோட பயன்பாடு வந்து மெடிசனில் மிகப்பெரிய அளவில் பயன்படுது. அப்படி இருக்கும்போது அந்த மாத்திரையை நான் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? யாருனாலையும் சொல்ல முடியாது, நமக்கு தெரியவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு சாப்பிட்ற உணவுப் பொருட்களை மட்டும்தான் வந்துட்டு நான் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்படின்னு சொல்லி பிரித்து அதை வேணால் கேர்ஃபுல்லாக சாப்பிட்டுக்க முடியுமே தவிர்த்து இந்த மாதிரி தெரியாமல் மெடிசன் ஆகட்டும், இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணுற விஷயங்களாகட்டும், நம்ம பயன்படுத்துகிற பொருட்களாகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சி நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் தான். எதுக்காக திருப்பதி லட்டில் தயாரிக்கப்பட்ட நெய்யில் வந்து இந்த மாட்டோட கொழுப்பையோ பன்றிகளோட கொழுப்பையோ பயன்படுத்தினாங்க? ஏன் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க? இது வந்து இந்து மக்களோட நம்பிக்கை கெடுக்கிற விதமாக வந்து பயன்படுத்தினாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்குண்டான ரிசர்ச்சில் நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் ஒன்று தான். என்னென்னா முழுக்க இது ஒரு வியாபார யுத்தி. யாரோட நம்பிக்கையை கெடுக்கிறதுக்காக இது வந்து அது செயல்படுத்தலை. இது வந்து முழுக்க ஒரு வியாபார யுத்தியாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா வந்து பசுநெய்யில்
பசுவோட வெண்ணெய் இதுலேருந்து எடுக்கக்கூடிய நெய்க்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குதாம் பசுவோட நெய்யை பயன்படுத்தும் போது. அப்படி இருக்கும்போது இதோட உற்பத்தி காஸ்ட்டு ரொம்பவே கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இந்த விலங்குகளோட கொழுப்பை பயன்படுத்தி நெய்யை தயாரிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஆட்டை போடணும், பணத்தை வந்து அடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் வந்து பசு நெய்யை பயன்படுத்தாமல் விலங்குகளோட அது டைரெக்டாக அதோட கொழுப்புலேருந்து விலங்குகளோட கொழுப்புலேருந்து நெய்யை தயாரித்து அது மூலமாக வந்து லட்டு தயாரிக்கிறதுக்காக அனுப்பிச்சு அதில் மிகப்பெரிய அமௌண்ட்டை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதா வந்து நியூஸில் நம்ம படித்த வரைக்கும் தெரிய வந்த உண்மை. இது வந்து யாரோட நம்பிக்கையும் கெடுக்கிற விதமாக வந்து பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்னும் ஷூராக தெரியல. இப்படி ஒரு வியாபார யுக்தி இருக்குது அப்படிங்கிறதா வந்து நம்மளுக்கு இன்றைக்கி தெரியுது. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட லட்டுக்கு பார்த்தீங்கன்னாவே 50 ரூபா காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் பக்தர் கூட்டம் திருப்பதியில் சொல்லவே வேண்டியதில்லை. அந்தளவுக்கு நாளுக்கு நாள் குவிஞ்சிட்டே இருப்பாங்க. லட்டுங்கிறது மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற போது இப்படி வந்து ஒரு பிரசாதமாக பார்க்கக்கூடிய லட்டில், அதாவது குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற லட்டில் ஏன் இந்தளவுக்கு தரங்கட்ட விதமாக வந்து ஏன் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத இன்னும் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கோயிலில் புனிதமாக நினைக்கக்கூடிய வணங்கக்கூடிய கோயிலில் தருகிற லட்டில் இந்தளவுக்கு மோசமாக நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத நினைக்கும் போது நம்மளுக்கே ஷாக்கிங் ஆகுது. இப்படி வந்து ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலில் வந்துட்டு போகிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிஎம்லேருந்து ஒரு சாதாரண ஒரு குடிமகன் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு போகிற கோயில். அப்படி இருக்கிற கோயிலையும் கூட ஒரு தரங்கெட்ட விதமாக உணவு கட்டுப்பாடு இல்லாமல் உணவுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியம், அதுவும் இத்தனை பேர் வந்துட்டு போகிற இடம், ஐயர் அஃபிஷியல்லேருந்து சாதாரண மக்கள் வந்துட்டு போகிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி தரங்கெட்ட விதமாக வந்து ஒரு லட்டு வந்து தயாரிப்பில் வந்து ஈடுபடுத்தி இத்தனை வருஷமும் நம்மளுக்கு தெரியாமல் சாப்பிட்டது இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க. நார்மலாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எந்த அளவுக்கு கலப்படம் இருக்கோ அப்படிங்கிறத நம்மளை யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கே ஷாக்கிங் ஆகுது. இதையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த உணவு கட்டுப்பாடு வாரியம் வந்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. வெளிநாட்டில் சின்னதாக ஒரு அமெரிக்காலேயோ வேறு எங்கேயாவது ஒரு நாட்டில் வந்து சின்னதாக ஒரு குவாலிட்டி சரியில்லைனா கூட அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க, ரிஜெக்ஷன் பண்ணிடுறாங்க, அந்த பொருளையே பேன் பண்ணுறாங்க. அப்படி வந்து உலக நாடுகளில் வந்து அந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடில் தரக்கட்டுப்பாடில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அங்கே கமிஷன் அடிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பையும் வந்து கொடுக்கறது கிடையாது. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும் இப்படியெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து பயன்படுத்துகிற பொருட்கள்லேருந்து எல்லாத்துலேயும் கமிஷன் இருக்குது, கலப்படம் இருக்குது. இதையெல்லாம் வந்து எப்படி தான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி மக்களுக்கு குவாலிட்டியான பொருள் குவாலிட்டியான உணவு வந்து எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த திருப்பதி லட்டு வாட்டும் சரி, இல்லை திருப்பதி லட்டு விட்டுருங்க, இந்த மாதிரி நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் அன்றாடம் நம்ம சமைக்கக்கூடிய பொருட்களில் மிக்ஸ் ஆகிற கலப்படங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னென்ன பொருட்களை எப்படி கலப்படம் பண்ணுறாங்க, அது எப்படி நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு ஒரு தீமையாக இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம ஒரு பெரிய ஒரு சென்சேஷன் வந்து நம்ம வந்து ஏற்படுத்துவோம். நம்ம வந்து இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா வந்து நம்ம ஒரு கடமையாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும். இன்னும் தெரியாமல் லட்டு பற்றி சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு இன்னும் வந்து நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குற விஷயமா இருக்கும். நாம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன செக் பண்ணணும், என்னென்ன இருக்கும், என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இது குழந்தைகள் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முதற்கொண்டும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட்டை ஏற்படுத்தி நம்ம வந்து அதில் தெளிவாயிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னென்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜாவது இந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் நல்லது நினைக்கிற யாராவது ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கும் டெஃபினட்டாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.